அனைவருக்கும் வணக்கம். இந்த சாத்வீக குணம் எப்படி வரும்? சாத்வீக குணம் என்பது ஒரு சாந்தமான ஒரு குணம். இந்த குணம்தான் மக்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு உயர்வான வாழ்க்கையை கொடுக்கும். சாந்தமான குணம் என்பது மொத்தம் 3 குணங்கள்: சத்வகுணம், ரஜகுணம், தமோகுணம் என்று. அதில் சத்வகுணம் தான் மிகவும் சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. இது எப்படி ஏற்படும்? ஒரு மனுஷனுக்கு எப்படி ஏற்படும்? சாந்தமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் ஆகார சுத்தி வேண்டும். ஆகார சுத்தி இருந்தால்தான் இது ஏற்படும். ஆகார நியமம் வேண்டும். அது என்ன? அதாவது கண்ட இடங்களில் கண்ட நேரங்களில் நாம் கண்ட பதார்த்தங்களை சாப்பிடுவது என்பது செய்யக்கூடாத ஒரு செயல். அது செய்யக்கூடாது. அது என்ன ஆகும் என்றால் நம்முடைய புத்தியை மயங்க வைக்கும் கண்ட பதார்த்தங்களை சாப்பிடும்போது. எனவே நம் குணமும் கெட்டு போய்விடும். நாம் சாந்தமாக இருக்க முடியாது. இதற்கு நிறைய உதாரணங்கள். முதல்ல மனுஷனுக்கு நல்ல குணம் இருக்குன்னா அதுக்கு சாப்பாடு தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். இப்போ மது உண்டவன் இருக்கான், அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. ஸோ இதுபோல் நிறைய நம்ம காண்பித்து கொண்டே போகலாம். ஆனால் முதலில் ஆகாரம் என்பது மிக மிக முக்கியம். மங்கள அனுபவம்.